ஆக்சுவலாக என்ன வந்து சந்தேகம் தான் வந்துச்சு, உண்மையிலே மருந்து பயன்படுத்துறீங்களா, இதுதான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க ஆயிரக்கணக்கான மாலிகுலை வெளியே விடுறீங்க. எதுக்குன்னு பார்த்தா ஒரு கொசுவை சாவடிக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஒரு கொசுவை ஒரே ஒரு துகள் வால்ல வந்து கோட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே வால் கோட்டிங் மட்டும் பண்ணா போதும். இந்த கொசு வந்து உட்கார்ந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் மாலிகுல் மட்டும் பஸ்ட் ஆகும், அந்த ஒரு கொசு இறந்துடும். அமேசிங் அமேசிங் அமேசிங். அவ்வளோ. வணக்கம், என்னுடைய பேர் ஜான் ஃப்ரெட்ரிக், இன்டீரியர் டிசைனர். ஏறக்குறை 27 வருடங்களுக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். முதல்ல நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸலண்ட் கண்டென்ட்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வரோம். ஏன்னா ஃபீல்டில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்டோட நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு ரியல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். நீங்கள் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அழுத்துங்க. அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு எதாவது கொஸ்டின், இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக எதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா தயவுசெய்து கேளுங்க. இன்னைக்கு வந்து நம்ம மத்தியில் வந்து மிஸ்டர் மனோஜ் பாபு இருக்காரு. ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் ஹீஸ் அ ஸ்பெஷலிஸ்ட், ஆல்மோஸ்ட் லைக் 28 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. பல இடத்துல வந்து அவருடைய ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. எனக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னும் போதே வந்து நமக்கு மைண்டில் இப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், எங்களுக்கே வந்து சில நேரத்தில் அந்த ஐயோ பெஸ்ட் கண்ட்ரோலா, தள்ள வலிடாது, வாசனை பயங்கரமாக வரும், மனசுக்குள்ளே வந்து இதுதான் இருக்கும். ஏன்னா இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, என்னோட ஒன் ஆஃப் மை கிளைண்ட்டு அவங்க அடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸே வந்து 4 நாள் மூடி வச்சுட்டு இருந்தாங்க வாசனை. ஏன்னா ஸ்டாஃப் சில பேருக்கு வந்து இரிட்டேஷன் வந்து வாமிட்லாம் வர மாதிரி இருந்துச்சு ஒரு சுச்சுவேஷன். இது வந்து எப்பவுமே ஒரு குழப்பமான விஷயம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டு இருக்கு. பல நேரத்தில் வந்து பல டெக்னாலஜி, ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு முன்னாடி இருந்ததை விட அந்த எவல்யூஷன்ல இன்னும் நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம மிஸ்டர் மனோஜ் கிட்ட பேச போறோம். அவர் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாரு. அண்ட் எனக்கு வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து இது ஒரு ஆம்பிகஸான கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ லே பர்சன் வந்து நம்ம மாதிரி லே பர்சன் வந்து இது என்ன தியரியில, என்ன ஃபார்முலால, என்ன ஃபண்டமெண்டல்ல இந்த ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஒன்று உருவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே ஃபர்தர். சார் கிட்ட போகலாம். என் பேர் மனோஜ் பாபு. என்னுடைய நிறுவனம் வந்து என்டோஸ் டிபெஸ்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் ஏற்கனவே 28 வருஷமாக இந்த துறையில் இருக்கேன். நான் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அகடமிக் லேர்னிங்காக நான் வந்து சிஎஃப்டிஆர்ஐ பண்ணியிருக்கேன், அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கர்ஸ் USA பண்ணியிருக்கேன், AFS ஆஸ்திரேலியா பண்ணியிருக்கேன், NIPHM பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எங்களுடைய ஆஃபீஸஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்குது. அதனால எங்களுக்கு பல்வேறு இடங்களில் புதிய புதிய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் அதில் அனுபவத்தை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கான விஷயம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, எப்படி வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதும் நம்ம என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், குறிப்பாக அந்த ஸ்மெல்லு காரணமாக என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இப்போ நம்ம நிறைய ஓடோர்லெஸ் ஸ்மெல் இல்லாததை நோக்கி நகர்ந்தாச்சு. நான் இன்னொரு விஷயத்தை இதில் சொல்லணும். என்னன்னு கேட்டு, நகர்ந்த பிறகு ஒரு சந்தேகம், மருந்து அடிச்சிட்டோமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு இப்போ இன்னொரு புதிய சந்தேகங்களை பண்ணிட்டு இருக்கோம். மருந்து கலந்து அடிச்சிட்டீங்களா அப்படின்ற குழப்பங்கள் மைண்ட் செட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னாலே வந்து வாசனை வரும், அதுதான் மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ அதை வந்து we are killing that, you know, people like you have to take that, அந்த odourless ஒரு இதை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகணும். so that it is there. நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் நீங்க கொண்டு வரணும் சார், ப்ளீஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ல முதல்ல நாங்க சந்திச்சது மகிழ்ச்சி கிடையாது. எல்லாரும் நாங்கள் நினைச்சோம் இது மாதிரி மாறினது மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன வந்து சந்தேகம் தான் வந்துச்சு, உண்மையிலே மருந்து பயன்படுத்துறீங்களா, இதுதான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்ககிட்ட வந்து அந்த டெக்னாலஜி சொல்ல முடிஞ்சிச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு. இந்த இப்போ முன்ன வந்து நம்ம அதெல்லாம் பேச மாட்டோம், முன்ன வந்து நம்ம அதை பற்றி பேசவே மாட்டோம். நேராக வந்துடுவோம், மருந்து அடிப்போம், மருந்து அடித்தோன்னே அங்கே எல்லாம் எல்லா இடத்துலையும் சுற்றி அடிப்போம். நாங்கள் அடித்தது அங்கங்கே எல்லாமே செத்து போயிடும், அவ்வளோதான் இது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணணும், அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், டீஜெனரேஷன் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு. ஒரு பெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வருது, ஒரு ஷெல்டர் பண்ணுது, உணவு எடுக்குது, அங்கே வசிக்கிறதுக்கு தயாராகுது, அப்புறம் இனவிருத்தி பண்ணுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, எங்கெங்கெல்லாம் இனவிருத்தி பண்ணணுமோ அதை வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அதனுடைய ஷெல்டர் இருக்கோ அதை எடுக்கிறோம். அதுக்கு எதெல்லாம் உணவு துணையாக இருக்கோ அதை எடுத்து விட்டுடுறோம், வெளியே அமுச்சு விட்டுறோம்.
இதுதான் வந்து பேசிக்கா நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் மாதிரி அந்த ரூட் காஸை வந்து எடுக்கிறீங்க வெளியில, நாளைக்கு மேனிஃபெஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆமா, இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தெளிவானது தொட்டு இப்போ நம்ம பயன்படுத்துகிற கெமிக்கல் வந்து இதில் கெமிக்கல் வந்து இந்த பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்மெல் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிடுச்சு. இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொசு அடிக்கிறத ஒரு ஏரோசோலை நம்ம பயன்படுத்துவோம். ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க ஆயிரக்கணக்கான மாலிகுலை வெளியே விடுறீங்க. கரெக்ட். எதுக்குன்னு பார்த்தா ஒரு கொசுவை சாவடிக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு கொசுவை ஒரே ஒரு துகள் வச்சு முடிச்சிடலாம். ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் 1,00,000 துகள் ஒரு ப்ரெஸ்ல 1,00,000 துகள்களை வெளியே விட்டீங்கன்னா 1,00,000 துகள்ல ஒரு துகள் போதும் அந்த கொசுவை இது பண்றதுக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? 99,999 வந்து நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அவ்வளோ லெவலுக்கும் இதை பத்தி கவனம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. குறிப்பாக வந்து எந்த விஷயங்கள்லாம் ஸ்மெல் தருது, ஸ்மெல்லை வந்து சிலது மாஸ்கிங் பண்ணுறதும் பண்ணுறாங்க, சிலது வந்து கெமிக்கல் ஸ்மெல்லும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி இந்த லைசன்சிங்கே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழற இடம், உணவு உற்பத்தி பண்ணுற இடம், இது எல்லாத்தையும் மனதில் வச்சு தான் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குறிப்பாக இந்த ஸ்மெல்லுன்றதும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இனிமேட்டு நீங்க வந்து பழைய மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது நீங்க வீடை மூடிட்டு இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பழைய மித்துன்னு சொல்லிடலாம். இப்ப நீங்க மறந்துடலாம். நீங்க மறக்கணும்னு சொல்றேன், ஏன்னா நீங்க ஞாபகம் வச்சா பிரச்சனை. நீங்க பழச கொஞ்சம் மறக்கணும். நீங்க இது புதிய டெக்னாலஜிக்குள்ள வந்தாச்சு. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க பாட்டு வேலை பண்ணிட்டே இருக்கலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் அவங்க வர்றவங்க வந்து அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல வந்து கெரோசின் கலந்து அடிக்கணும்ன்றாங்க, வாட்டர் கலந்து அடிக்கணும்ன்றாங்க. இது எது சார் கரெக்ட்? எதனால இது கெரோசின் அடிக்கணும், இது வாட்டர் அடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருந்தது. உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நாங்கள் வந்து KFC பண்ணும்போது அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வந்து அப்போதான் எங்களுக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுலேருந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எது யூஸ் பண்ணால் இது வந்து இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த சோப் யூஸ் பண்ணாதீங்க, இந்த சோப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின் நல்லா இருக்கணும் இந்த சோப், ஏன்னா ரெண்டுமே ஸ்கின் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லணும். பட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியாம சில நேரத்தில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன பிரின்சிபல் இதுல இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்குங்க. ஆமா, இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தீர்மானிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, எந்த பூச்சியை நோக்கி அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றத பாத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒரு குணாதிசயம். இப்போ மஸ்கிட்டோ எங்க இருக்கும், செவர்ல இருக்கும். ஊரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய தரையில உங்களுக்கு. ஸோ ஒன்னொன்னுக்கும் இடம் வேற, உணவு வேற, இது எல்லாமே வேறு வேறு விஷயங்கள். சரிங்களா? அப்போ அந்த பூச்சிகளை பத்தி ரொம்ப 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 தெரிஞ்சவங்க எங்க வாழுன்றது ஸ்பெசிபிக்கா வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த நாலேஜோட வந்து அதுக்கு மட்டுமே தேவையான விஷயங்கள். இப்போ டார்கெட் ஸ்பெசிபிக்னு சொல்லியிருக்கேன் நான். டார்கெட் ஸ்பெசிபிக், அந்த பர்டிகுலர் பூச்சிக்கு என்ன தேவை, அந்த பிஹேவியருக்கு நம்ம என்ன பண்ணா அது கண்ட்ரோல் ஆகுமோ அது மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கொசுவை பத்தி சொல்றேன். இப்போ அடுத்தது மழை காலம், அடுத்து வரப்போற பிரச்சனை கொசு பிரச்சனை. இப்போ பாத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் வந்திருக்கு. அதுக்கு இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் கேப்சூல் மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து வால்ல வந்து கோட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே வால் கோட்டிங் மட்டும் பண்ணா போதும். இந்த கொசு வந்து உட்காந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் மாலிகுல் மட்டும் பஸ்ட் ஆகும், அந்த கொசு இறந்துடும். அமேசிங் அமேசிங் அமேசிங். அவ்வளோ ஏன்னா கொசுவோட குணம் என்ன கேட்டுட்டீங்கன்னா, அது வந்து நம்மள உணவு வந்து பிளட் மீல் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து மேட்டிங் பண்ணிப்போம். மேட்டிங் பண்ண உடனே அதுக்கு புரோட்டீன் தேவை. புரோட்டீனுக்கு நம்மளோட பிளட் தேவை, பிளட் மீல் தேவை. உடனே நம்மள வீட்டுக்கு வரும்போது நம்மளோட பிளட் மீல் எடுத்துக்கும். கொஞ்ச நேரம் போய் வால்ல செவர்ல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப ரெஸ்ட் எடுக்கும் போது டைஜஷன் ஆயிடும். திருப்பி அடுத்த உணவு இது மாதிரி 2 தடவை 3 தடவை பிளட் மீல் பண்ணிட்டு போய் உட்காரும். இப்ப இந்த செவர்ல நீங்க இந்த கேப்சூல் மாதிரி ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் ஸ்ப்ரே, நான் சொல்ல வெறும் ஸ்ப்ரேயிங் மாதிரி இருக்கும். இது கேப்சூல்ஸ் மாதிரி அடங்கின மாதிரி நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பலூன், குட்டி பலூன் மாதிரி வச்சுக்கோங்க மைண்ட்ல. இது கரப்படுத்தாது, செவரை கரப்படுத்தாது, ஒன்றும் படுத்தாது. இது போய் உட்காந்துருக்கும். ரெஸ்ட்ல போய் உட்கார்ந்ததும் அந்த பலூன் பர்ஸ்ட் ஆயிடும், இது இறந்து போயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப மைண்ட். அது பாதிப்பான்னு கேட்டா அவ்வளவு சின்ன விஷயம், எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. கொசுவை மட்டும் தான் கொல்லவும் முடியும், அவ்வளவுதான் அதோட கெப்பாசிட்டியும். அவ்வளவு பாதுகாப்பான விஷயங்கள் இருக்கு. இது எந்த ஏரியாஸ்லாம் ப்ரெவலண்டா யூஸ் பண்ணலாம் சார்? நம்ம ஒருவேளை அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, இல்லை யூஸ் பண்ணக்கூடாத ஏரியான்னு எதாவது இருக்கா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்? கெமிக்கல் அஃப்கோர்ஸ் கெமிக்கல் வந்து பயோடிகிரேடபிள் கிடையாது, அது தட் இஸ் ஃபார் ஷுவர். ஆடர்லெஸ்
இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது we are very happy. ஏன்னா டெஃபினெட்லி நீங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கூட வந்து அந்த கெமிக்கல் ஆர்டர்லெஸ், அதாவது வாசனை இல்லாத கெமிக்கல் இருக்கு, அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டிஸ்கிரிப்ஷனில் அவர் நாங்கள் கொடுப்போம். இது என்னன்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஸோ ஃபர்தராக வந்து என்ன மாதிரி அட்வைசஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம் சார் டு ஆர் வியூவர்ஸ்? ஆமாம், ஒன்று வந்து இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க, வாட்டர் தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்க இந்த கெரசின் சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு 99% வந்து வாட்டர் பேஸ் தான், தண்ணியை பயன்படுத்தி தான். தண்ணி வந்து ஒரு கேரியர், இந்த கெமிக்கலை கொண்டு போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு கேரியர், அவ்வளவுதான். இது அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த பூச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயத்தை வச்சு இங்க இந்த பூச்சி இருக்கும், இது இருக்கும் சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ அதுபடிதான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, வாட்டர் பேஸ் போதுமானது, 90% வாட்டர் பேஸ். ஏன் கெரோசின் பயன்படுத்துறோம் அப்படின்னா, சில வுட்டு வந்து தண்ணீர் பட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க பார்ட்டிகல் போர்ட்ல தண்ணி பட்டா ப்ராப்ளம் ஆகுதுன்றீங்க. அப்போ அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னா அதுக்கு பாதுகாப்பா இருக்கணுன்றதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆயில் பேஸை பயன்படுத்தணும். மற்ற நார்மல் வுட்ல கூட இது தேவையில்லை உங்களுக்கு. இப்போ நீங்க ஆயில் பேஸை நீங்க நிறையவே கட் பண்ணிக்கலாம். பட் இந்த சென்சிட்டிவிட்டி, வுட்ல சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்க அப்ப மட்டும் நீங்க அப்படி தீர்மானிச்சுக்கணும். இந்த கெமிக்கல் பர்டிகுலர் இந்த ஆர்டர்லெஸ் கெமிக்கல் வந்து ஏதாவது இந்த ஏரியாஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கா சார், இல்ல ஜெனரிக்கா எல்லா ஏரியாலும்? இது நல்ல கொஸ்டின், இது நல்ல கொஸ்டின். இது கெமிக்கல் இஸ் எ கெமிக்கல், நீங்க அப்படியே அதை எடுத்துக்கோ, அதுல சேஞ்ச்லாம் கிடையாது. கெமிக்கல்ன்றது கெமிக்கல் ரைட். அது எவ்வளவுதான் கம்மியானதா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் கெமிக்கல் இஸ் எ கெமிக்கல். எப்பவுமே வந்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள், பாத்திரங்கள், அதை பயன்படுத்துகிற பாத்திரங்கள், நம்ம கைப்பட போகிற விஷயங்கள், இந்த இடத்த வந்து அடுத்த முறை பயன்படுத்தும் போது கழுவிட்டு பயன்படுத்தினாலே போதுமானது. வாஷ் பண்ணிட்டு அதுவே போதும். சிம்பிள் வாஷிங் பண்ணாலும் இது போயிடும். இதுக்கு ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு ப்ரிகாஷனுக்கு இது ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி நாங்கள் நீங்கள் கெமிக்கல் டைரெக்டாக கை வைங்கலாம் சொல்ல மாட்டோம். ஸோ பாதுகாப்பு என்னன்னு கேட்டால், உணவு மேலே கண்டிப்பாக படக்கூடாது, எந்த கெமிக்கலுமே படக்கூடாது. ஃபார் தட் ரீசன். செகண்ட் வந்துட்டு, எந்த பொருளை நீங்கள் இப்போ கிச்சன் முடிச்ச பிறகு ஒரு நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படினாலும் வாஷ் பண்ணுவீங்க, கான்சியஸாக வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவும் இருக்காதுன்றீங்க. 99% உங்களுக்கு எதுனாச்சும் பிரச்சனை கிடையாது. ஆல் WHO ஆத்தரைஸ் பண்ண கெமிக்கல்ஸ். கரெக்ட். வண்டர்ஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் தான். டெஃபினட்டா ஐ நோ தட். வாசனை உள்ள பெஸ்ட் கண்ட்ரோல், வாசனை இல்லாத பெஸ்ட் கண்ட்ரோல், இது ரெண்டு குறித்து தான் பேசணும். சார் நிறைய இன்சைட் கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் இன்னும் நிறைய வளர்ந்து போயிடும். பட் நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுவீங்க, சார் இது கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சிருக்கலாமேன்னு சொல்லுவீங்க. ஸோ வி வாண்ட் டு கட் திஸ். இது உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா சாருடைய நம்பர் வந்து நாங்கள் கீழே கொடுத்துறோம். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணுங்க. இஸ் காட் வண்டர்ஃபுல் டீம் ஆல் ஓவர் இந்தியா அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. எனி கொஸ்டின்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நீங்க இந்த கண்டென்ட் டெஃபினெட்லா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். இட்ஸ் அ லே பர்சன். உங்களுக்கும் எனக்கும் யூஸ் பண்றது ஒன்றும் பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் ரொம்ப பெரிய ஹை அண்ட் கஸ்டமரா இருக்கணும், லோ அண்ட் அப்படி கிடையாது. சாதாரணமா எல்லாருக்குமே உபயோகப்படக்கூடிய கண்டென்ட் தான், சப்ஜெக்ட் தான் அது பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சப்ஜெக்ட். ஸோ இன்னொரு வீடியோவில் டெஃபினட்டாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கூட நாங்கள் சந்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்னும் இன்சைட் தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் கொடுங்க. we will bring that specialist here. and நாங்கள் சொல்றதோட அவங்க உங்களுக்கு பேசினாங்கன்னா இன்னும் நிறைய இன்சைட் அவங்க கொடுக்க முடியும். நாங்கள் ஓவரால் ஜென்ரிக்காக தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ இவங்களால தான் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ட்ரில்லிங் டவுன் சொல்லுவாங்க இல்லையா, என்ன ட்ரில்லிங் டீப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து they can do that. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார், மனோஜ் சார், ரொம்ப நன்றி. வில் டெஃபினெட்லி கீப் இன் டச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச், ஜான். தேங்க்யூ.